ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷுகாக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் என்ன அப்படின்னாக்கா லவ் வாஸ் நோ எண்ட். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாமா? ஹெட்செட் போட்டுக்கோங்கடா. அண்ட் ஃபார் த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் த ஸ்டோரி. யாரும் இது பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம், ஓகேவா? இப்போ வீடியோட ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. ஒரு பெரிய வீடு, அவ்வளோ வசதியான ஒரு வீடு. லைக் இப்போது வெளிநாட்டிலலாம் மேன்ஷன் அப்படின்னுவாங்க, நம்ம ஊர்லெல்லாம் மாளிகை அப்படின்னுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. லைக் ஒரு 2 அடுக்கு வீடு, நார்மலாக ஒரு அந்த மாதிரி ஒரு வீடு. நார்மலாக இப்போ நான் ஊரில் இருக்கேன் அந்த மாதிரி வீடு தான். பார்த்தா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது வீட்டுக்குள்ளே. பட் ஒரே ஒரு பெட்ரூமில் இருந்து மட்டும் சவுண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தா டிவி ஓடிட்டுருக்கு. அந்த சுவத்தை சுற்றி பார்த்தாக்க நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி நிறையவே மாட்டியிருக்கு. அண்ட் அப்படியே அந்த பெட்டில் பார்த்தா வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் ஒயன் படுத்துட்ருக்கீங்க. லைக் ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கூட இல்லை ஃபேஸில். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அண்ட் உங்கள் பக்கத்தில் உங்களுடைய மொபைல், அதில் உங்கள் மொபைலில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்குது. லைக், ஐ லவ் யூ டம்மா, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். அண்ட் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அண்ட் நான் உன்னை மட்டும் இல்லை, நம்மளுடைய 2 பாப்பாவுமே ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நான் உன்னை எப்போ பார்ப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் கண்டிப்பாக உன்னை பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. சாரிடா, ஸ்டார்டிங்லேயே எமோஷனலாக வரும் போல். ஓகே, அந்த மாதிரி மட்டும் ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. அண்ட் இப்போ தான் அந்த டிவியில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டிவியில் லைக் உங்களுக்கும் ஷுகாக்கும் மேரேஜ் ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கும் ஷுகாக்குமே மேரேஜ் ஆகிட்டு 5 இயர்ஸ் ஆகிட்டு. இன்னமும் அந்த வீடியோ இருக்கும் இல்லையா, அந்த மேரேஜுடைய வீடியோ, அது அந்த வீடியோவில் அந்த பென்ட்ரைவ் இருக்கும் இல்லையா, மேரேஜ் வீடியோடது, அதுதான் அந்த டிவியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை போட்டுட்டு அண்ட் அந்த பெட்டில் படுத்துட்டு அண்ட் ஷுகா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. நிறைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக போட்டு கேட்டுட்ருக்கீங்க. லைக் அந்த டிவி பக்கத்தில் அவ்வளோ பெரிய எல்இடி டிவி, அது பக்கத்தில் பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். லைக் அந்த வால் ஹைட்டுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வைப்பாங்க இல்லையா, இந்த மேரேஜில் எல்லாம் பேனர் அடிப்பாங்களே, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமு அந்த மேலே சீலிங்லேருந்து கீழே வரையும் இருக்குது. என்ன ஃபோட்டோ அப்படின்னா, உங்களுக்கும் ஷுகாக்குமே மேரேஜ் ஆகியிருக்கும் இல்லையா. லைக் இப்போ பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னா 2 பேருக்குமே கையில் மாலையை போட்ட மாதிரி ஒரு போஸ் கொடுப்பாங்களே, எல்லா கல்யாணத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை தான் அங்கே ஃப்ரேமாக அவ்வளோ பெரிய ஃப்ரேமாக பண்ணி ஒட்டி வச்சுருக்காங்க. லைக் மாட்டி வச்சுருக்கு. அண்ட் அந்த ரூமில் இருக்க எல்லா வால்லையுமே திரும்பி பார்த்தா நீங்களும் அவருமே ஸ்பெண்ட் பண்ண நிறைய க்யூட் மூமெண்ட்ஸோடைய பிக்கு, நிறைய ஃபோட்டோ. அண்ட் உங்கள் பெட்டுக்கு மேலே பார்த்தாவே நீங்களும் அவருமே லைக் ரொம்பவே க்ளோஸாக ஹக் பண்ண மாதிரி ஒரு பிக்கு. அந்த மாதிரி எல்லா சோகத்துலேயுமே உங்களுடைய 2 பேருடைய பிக்கு. அண்ட் இன்னொரு அப்படியே அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா உங்களுடைய ஃபேமிலி பிக். லைக் நீங்கள் ஷுகா அண்ட் உங்களுடைய உங்களுக்கு 2 பொண்ணு பாப்பா இருக்குடா. அண்ட் அந்த 2 பொண்ணு பாப்பாவுடைய பிக்குமே அங்கே உங்கள் 4 பேருடைய பிக்குமே அவ்வளோ பெரிய ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருப்பீங்க. அண்ட் எந்த மூலையில் பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த ஷுகா உங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஞாபகம் தான். அண்ட் இப்போ நீங்கள் அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு லைக் அந்த வாய்ஸை கேட்டுக்கிட்டு நீங்களுமே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கீங்க, நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நானும் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, நம்ம 2 பாப்பாவுமே உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. பட் அதுக்கான பதில் தான் என்கிட்ட இல்லை. அது எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ரொம்பவே சாரிடா, இந்த ஸ்டோரி நான் ரொம்பவே எமோஷ்னலாக கொண்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே அழுகையாக வருது. கண்ட்ரோல் அப்படின்ட்டு எனக்கு எப்படி நான் பாப்பா உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
எனக்குமே புரியல. நான் இத எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னிட்டு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்க அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறீங்க. என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னாக்க, நீங்க ஷுகா எப்படி மீட் பண்ணீங்க? எப்படி நீங்க லவ் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு? அப்படிங்கிறது எல்லாத்தையும் நெனச்சு பார்க்குறீங்க. லைக் ஷுகா வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பஸ்ஸில் தான் பார்த்துருந்துருப்பாருடா. ஷுகா வந்து உங்களுக்கு பக்கத்தில் வில்லேஜ் தான், ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது, ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். அவர் வந்து பஸ்ஸில் போக வர அந்த மாதிரி. நீங்கள் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அந்த பஸ்ஸில் ஏறி இருந்திருப்பீங்க. லைக் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அந்த மாதிரின்னுட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் போகும்பொழுது அந்த பஸ்ஸில் ஏறி இருந்திருப்பீங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு சைடில் அப்படின்னா பொண்ணுங்களாக ஏறுவாங்க, பேக் சைட்லன்னு பார்த்தா பசங்களாக ஏறி இருப்பாங்க. மோஸ்ட்லி பஸ்ஸில் பார்த்திங்கன்னா அப்படி தானே இருக்கும். நீங்கள் ஏற ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்குமே வந்து பஸ் நிற்கிது வந்து ஸ்கூல் போக. லைக் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கீங்க. பார்த்தா முன்னாடி பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஏறவே முடியல. பின்னாடி பார்த்தா தான் பசங்களாக இருக்காங்க, அங்கே தான் கொஞ்சம் இடம் இருக்குது போல். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, முன்னாடி ஏறாமல் இடம் இருக்கிற இடத்துல ஓடி போய் நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம் ஏறி அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிட்டு பின்னாடி போய் ஏறி போகிறீங்க. அண்ட் அப்போ தான் வந்து ஷுகா உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்துருப்பாரு. ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததுமே அவருக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். லைக் நீங்கள் பஸ் ஏறிட்டு போயிட்டு ஒரு 2 சீட்டுக்கு தள்ளி முன்னாடி போய் நின்று இருந்திருப்பீங்க. அண்ட் ஷுகாவுமே வந்து ஸ்டெப்ஸில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அப்படியே மறுபடியும் இறங்கி நீங்கள் ஏறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் ஏறி இருந்திருப்பார். ரொம்பவே பிடிச்சி போச்சு. லைக் ரொம்பவே சைட் அடிக்க ஆரம்பிச்சிருந்துருப்பார். அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துருந்துருப்பார். பட் இருந்தாலும் வந்து யார் என்னன்னு தெரியாது இல்லையா. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஊரில் தான், எந்த ஊரில் ஏறி இருப்பீங்க அப்படிங்கிறத அவர் நல்லாவே நோட் பண்ணியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்தார் இல்லையா, அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் ஏறின உங்கள் ஊர் இருக்கு இல்லையா, உங்கள் ஊரில் ஒரு 2-3 பசங்களை வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் கொஞ்சம் கிளாஸ்மேட்டாக இருந்திருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்கூலில் படித்து. அவங்கக்கிட்ட விசாரிக்கலாம் இந்த பொண்ணு யாருன்னிட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருமே வந்து அன்றைக்கி அப்படியே நினச்சிட்டு உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் நீங்களுமே வந்து வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு போயிட்டு படிக்கிறாள். அவருமே அப்படி தான். அவர் காலேஜு, நீங்கள் வந்து ஸ்கூலு. அண்ட் இப்படி இருக்க அதே மாதிரி நீங்கள் சிட்டிக்கும் போயிட்டு இறங்கிட்டீங்க, பஸ்லேருந்து இறங்கிட்டீங்க. அண்ட் அவருமே பார்க்குறாரு, நீங்கள் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி உங்கள் ஸ்கூலுக்கு போகணும் போல். அண்ட் அவருமே வந்து பார்க்குறாரு, நீங்கள் இன்னொரு பஸ் ஓடி போய் பிடிச்சி ஏறி போயிட்டீங்க. அண்ட் அவருக்கா போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கினார் இல்லையா, கண்டிப்பாக யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு. அண்ட் அவங்க எல்லோரும் வந்து ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க போல். கால் பண்ணுறாரு. கால் பண்ணி கேட்குறாரு, டேய் நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு பொண்ணு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அது யார் என்ன அப்படின்ட்டு எனக்கு பார்த்து சொல்லுடா. உங்கள் ஊரில் தான் அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பொண்ணு ஏறினது பஸ்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவங்களுமே வந்து பார்த்து சொல்கிறாங்க, டே மச்சான், யார் வீட்டில் எந்த எந்த இடத்துல கை வச்சுருக்க பார்த்தியா, அது வேறு யாரும் இல்லை, அத்தை பொண்ணு தான். இங்கே பாருடா மச்சான், அதில் உனக்கு செட் ஆகாதுடா அப்படின்ன மாதிரி சொல்ல. அண்ட் ஷுகாவுமே கேட்குறாரு, என்னடா மச்சான் சொல்கிற, பொண்ணு நல்லா இருக்குடா, அழகாக இருக்குடா, ரொம்பவே க்யூட்டாக இருக்கா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஏன் அந்த பொண்ணு வேறு யாரையாச்சும் லவ் பண்ணதா அப்படின்னு நல்ல மாதிரி கேட்க. டே மச்சான், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, பேருக்கு தான் அத்தை பொண்ணு. இது வரையுமே அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து நானே அந்த பொண்ணுக்கிட்ட பேசினதுலன்னா பார்த்துக்கோங்க. என்ன தான் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலுமே அந்த பொண்ணு வந்து என் பக்கத்தில் என்ன என் முன்னாடி கூட வர மாட்டாடா. அந்தளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் பொண்ணு. லவ் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னாலுமே அவங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ் தாண்டா. பட் இருந்தாலும் அந்த மாதிரி நான் லவ் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்துட்டுருக்குடா அந்த பொண்ணு. அந்த மாதிரி உனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியே சொல்ல. அண்ட் ஷுகாவுமே சொல்கிறாரு, இல்லை எனக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணுவேன், எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் ஷுகாவுடைய ஃப்ரெண்டுமே சொல்கிறாரு, அவர் உங்களுடைய அத்தை பையன் தாண்டா, அவர் தான் வந்து ஷுகாவுடைய ஃப்ரெண்டு, ஸ்கூல் மேட்டும் கூட. அண்ட் அவருடைய பேர் வந்து லைக் சக்தின்னு வச்சுக்கலாம்.
அந்த சக்தியுமே சொல்கிறாரு, இல்லைடா நான் நான் தான் சொல்கிறேன்ல வேணாம் அப்படின்னு சொல்ல, இவருமே ஒத்த கால நிற்கிறாரு. நான் கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை தான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, சரி எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பையன் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கும், ஒரு பெர்மனன்ட் ஜாபில் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்கடா. கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் உனக்கே தெரியும், இப்போ தான் நீ காலேஜ் படிச்சுட்ருக்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்ல. அண்ட் சிவா சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு கண்டிப்பாக அந்த பொண்ணை பார்த்து அந்த வீட்டிலே பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே சைலண்ட்டாக ஃபோனை கட் பண்ணி இருந்திருப்பார். அண்ட் இதே மாதிரி நாட்களும் போகுது. டெய்லி நீங்கள் அதே பஸ்ஸில் தான் போகிறீங்க, பட் இதுவரை நீங்கள் சுகாவை பார்த்ததே இல்லை. அண்ட் அவர் உங்களை ரொம்பவே பார்த்து ரொம்பவே வந்து அட்ராக்ட் ஆகிட்டு டீப்பாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டாரு சுகா. என்ன தான் வந்து பக்கத்தில் ரொம்பவே ரகட் டைப்பாக இருந்தாலுமே, ரகட் டைப் அப்படின்னாக்கா தப்புன்னா தப்புன்னு சொல்லி சப்புன்னு அடிச்சு விட்டுருவார் மனுஷன். அந்த மாதிரி ஒரு ஆள். லைக் தப்புன்னா டக்குன்னு கைதான் நீட்டுவார், வாயெல்லாம் பேசாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன். நீங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட், ரொம்பவே சைலண்ட்டு, யார் கூடவும் பேச மாட்டீங்க, ரொம்பவே வந்து லைக் இன்ட்ரோவர்ட் மாதிரி. லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்ட மட்டும் அவ்வளோ பேசுவீங்க, பட் வெளியில் அப்படின்னாக்க வாய் திறந்து பேச மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அண்ட் இந்த மாதிரி இருக்க சுகாவுமே வந்து அந்த லைக் நீங்கள் வந்து இப்போ தான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பீங்கடா. சுகா வந்து காலேஜ் ஃபைனல் இயரு. அண்டு இந்த மாதிரி அந்த சம்மர் ஹாலிடேஸில் தான் உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த சம்மர் ஹாலிடேஸ் முடிகிற டைமில் சுகாவுக்குமே வந்து காலேஜ் எண்டு தானே. அண்ட் அவருக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது, நம்ம கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு போய் தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். ஏன் அப்படின்னா உங்கள் வீட்டில் தான் ஆல்ரெடி ரூல்ஸ் போட்டிருப்பாங்கல்ல. ஆல்ரெடி உங்கள் அத்தை பையன் அந்த சக்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா, நான் கண்டிப்பாக அவங்க வந்து மாப்பிள்ளையை வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னுட்டு. அதுக்காகவே இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்டிப்பாக நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பார். அண்ட் இதே மாதிரி அவருடைய ட்ரீம் ஜாப் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஆர்மிக்கு போகணும் அப்படிங்கிறது தாண்டா அவருடைய ட்ரீம் ஜாப்பு. அதுவும் கவர்மெண்ட் வேலை தானே. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த செலெக்ஷனெல்லாம் பண்ணுவாங்களடா, செலெக்ஷன் இருக்கும், ஆர்மி செலெக்ஷன். அதில் வந்து போயிட்டு ரன்னிங்கில் பாஸ் பண்ணிவிட்டு ஃபிட்னஸில் எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிட்டார். இப்போது அவர் வந்து ஆர்மிக்கு போயிட்டு ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான் அவருடைய ஒர்க்கு. இந்த மாதிரி வந்து கையில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை வச்சுக்கிட்டு அண்ட் நேராக வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வர்றாரு. வீட்டுக்கு தான் வந்து அவங்களுடைய பேரண்ட்டோடு வர்றாரு. அப்பா அம்மா மட்டும்தான் அண்ட் ஒரு தம்பி அவருக்கு. அண்ட் அப்பா அம்மாவை கூட கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்குறாரு, எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ஃபஸ்ட்டு டைம் பஸ்ஸில் பார்த்தும் பொழுதே நான் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், நார்மலில் செலக்ட் ஆகிட்டேன், கண்டிப்பாக வந்து நான் உங்கள் பொண்ணை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறேன். அண்ட் நீங்கள் என்னை நம்பி தாராளமாக உங்கள் பொண்ணு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் இந்த பக்கம் நீங்கள் வீட்டில் இருந்திருக்க மாட்டீங்க, அந்த டைமில் ஸ்கூல் போயிருந்திருப்பீங்க. அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, இல்லைப்பா தம்பி அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, இப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்ல, நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன், நான் ஒயனுக்காக இப்போ இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன். பட் ஒயன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்கள் இன்கேஸ் வேறு யாரைக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் எந்த வேலையில் இருக்கேன் அப்படின்னுட்டால பார்க்க மாட்டேன், எனக்கு அந்த வேலையை போனாலும் பரவாயில்லன்னுட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்து உங்கள் பொண்ணை தூக்கிட்டு போய் நான் தாலி கட்டிடுவேன். அண்ட் நீங்கள் போலீஸ் கேஸ் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது மாற்ற முடியாது. அண்ட் என்னை தடுக்கவும் முடியாது. ஏன்னா உங்கள் பொண்ணு எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு போயிருந்திருப்பார். அண்ட் இது எதுவுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சே இருந்திருக்காது. அண்ட் இதே மாதிரி அவருமே வந்து ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணியிருப்பார். அண்ட் சொல்லிட்டு தான் போயிருப்பார் உங்கள் வீட்டில், நான் இந்த மாதிரி அவளை ஒயனை பொண்ணு கேட்க வந்தது ஒயனுக்கு தெரிய வேண்டாம். அண்ட் அவள் 12th முடிக்கட்டும், காலேஜ் ஜாயின் பண்ணட்டும், அவள் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நானே வந்து மறுபடி பொண்ணு கேட்டு அவளை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். அண்ட் உங்கள் வீட்லேயுமே வந்து உங்ககிட்ட எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் இதே மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் 12th நல்ல மார்க்கில் தான் பாஸ் ஆகிட்டு ஒரு நல்ல காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க.
அண்ட் உங்களுக்கு 18 இயர்ஸுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆனதுமே முடிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் இயர் காலேஜ் முடித்ததுமே உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நீங்கள் செகண்ட் இயர் வந்து போகிறீங்க. அண்ட் இந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு நிறைய அலைன்ஸ் வந்திருப்பாங்க. எத்தனை அலைன்ஸ் வந்தாலுமே உங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை எங்கள் பொண்ணை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல, இல்லை எங்களுக்கு இந்த வரன் பிடிக்கல, அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்களும் பார்ப்பீங்க, என்ன இவங்க இல்லை கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வரவங்க ஒரு சிலர் கவர்மெண்ட் வேலையில் தானே இருக்கிறாங்க, அப்புறம் என்ன இவங்க அக்செப்ட் பண்ணிக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி செகண்ட் இயரை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு லைக் கிட்டத்தட்ட வந்து காலேஜில் தொடங்கி 1 வீக் ஆகிட்டு அந்த டைமில் தான் நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு 1 டே வீட்டுக்கு வர்றீங்க. பார்த்தா வீட்டில் அவ்வளோ கூட்டம், லைக் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வெளியே அவ்வளோ கிடக்கு. உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்திருக்காங்க போல். நீங்களும் பார்க்குறீங்க என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்க உங்கள் அம்மாவுமே ஓடி வராங்க. ஓயன்மா வாம்மா, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க வாடாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையுமே போயிட்டு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. நீங்களுமே வந்து பார்க்குறீங்க. மாப்பிள்ளையெல்லாம் நீங்கள் பார்க்கல, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து காஃபி கொடுத்துட்டு ஒருத்தர் போய் நிற்கிறீங்க. அண்ட் அந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அண்ட் நான் உங்கள் பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான். சொல்லியிருப்பார் இல்லையா, 18 வயசு கம்ப்ளீட் ஆகட்டும், நான் வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்ட்டு. அதான் மனுஷன் 18 வயசு ஆச்சே இல்லையான்னு ஓடி வந்துட்டார் போல். அண்டு நீங்களுமே பார்க்குறீங்க, அப்போ தான் நிமிந்து பார்க்குறீங்க. பார்த்ததுமே வந்து உங்களுக்கு ஓகே, எனக்கு உங்களுக்கும் பிடிச்சி போச்சு. லைக் ஒரு மாதிரி வெக்கப்படுவோம் இல்லையா, ஃபஸ்ட் டைம் பார்த்து பிடிச்சி போனால் ஒரு மாதிரி நீங்கள் ஷையில் அவர் பக்கமே திரும்பல, கீழே குளிஞ்சிக்கிட்டீங்க. அண்ட் அவருமே வந்து நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு தான் இருக்கார். அண்ட் அதே மாதிரி நீங்களுமே வந்து வெளியே கார்டன் சைடில் தான் போகிறீங்க. போயிட்டு பேசாமல் தான் நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் சுகாமே வந்து உங்கள் பின்னாடி நிற்கிறாரு. என்ன ஒயன் எப்படி இருக்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன் அப்படின்னா லைக் புதுசாக பேசுகிறவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லைடா, ஃபஸ்ட்டு டைமு பேசினா. பட் அவருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நார்மலாக லைக் பல வருஷமாக பழகின மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஷாக் ஆகுது. திரும்பி அப்படியே ஒரு ஷாக்கில் அவரை பார்க்குறீங்க. அண்ட் அவருமே பார்க்குறாரு. என்ன ஷாக்காக இருக்கா, உனக்கு என்ன தெரியலையா அப்படிங்கிறாரு. நீங்களாம் ஒரு மூஞ்சை ஊற்று பார்க்குறீங்க. என்ன ஊற்று பார்த்தாலும் உங்கள் மண்டையில் வந்து எதுவுமே உதிக்கலை. நீங்களுமே வந்து வாய் திறந்து சொல்லலை, தெரியலன்னு மட்டும் மண்டையை ஆட்டுறீங்க. அவருமே சிரிக்கிறாரு. எனக்கு தெரியும் உனக்கு என்ன தெரியாதுன்னுட்டு. நானே சொல்கிறேன், நீ 11th அந்த சம்மரில் அந்த பஸ்ஸில் வந்துட்டு இருந்தல அப்படிங்கிறாரு. நீங்களுமே ஆமான்னு தலையாட்டுறீங்க. ஃபஸ்ட்டு டைம் நீ ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்தல அப்படிங்கிறாரு. நீங்களுமே ஆமான்றீங்க. அண்ட் அன்னைக்கு தான் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் உன்னை பற்றி விசாரித்தேன். வேறு யாரும் இல்லை, உன் அத்தை பையன் சக்தி இருக்கான்ல, அவன்கிட்ட தான். அவனும் நானுமே ஸ்கூல்மேட். அவன்கிட்ட தான் உன் ஃபோட்டோ உனக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதை சென்ட் பண்ணி கேட்டேன். அவன் சொன்னான், அது என் அத்தை பொண்ணு தான்டா, உனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னான். பட் நான் தான் விடாப்படியா இல்லை, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றேன். அண்ட் அவனுமே சொன்னான், உன்னை கல்யாணம் பண்ணால் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொன்னாங்க உங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி சொன்னான். நானும் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ட்ரீம் ஜாப்புமே ஆர்மிக்கு போக வேண்டியது தான். அதுக்காகவே டக்குன்னு நான் வந்து உனக்காகவே நான் சீக்கிரமாக ஆர்மிக்கு போனேன். அப்படி இல்லைன்னா நான் ஆஃபீஸர் லைனில் தான் போகலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் உனக்காகவே நான் சோல்ஜராக போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஆமாண்டா, சுகாக்கு வந்து ஆர்மிலே ஆஃபீஸர் லைனுக்குன்ட்டு தனியாக எக்ஸாம் இருக்கும்டா, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அதில் போகணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்பட்டுருந்துருப்பார். பட் உங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை இருக்கிறத கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இன்கேஸ் அவர் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு உங்களை வேறு யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் அவர் வந்து அவருக்கு தேவை இப்போ ஆர்மிக்கு போகணும். அவருடைய ட்ரீம் ஜாப்பும் ஆர்மி தான். எதுவாக இருந்தால் என்ன, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கிறேன் பிற்காலத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்து சோல்ஜராக போயிருந்திருப்பார். சோல்ஜர் வேறு, ஆர்மியில் சோல்ஜர் வேறுடா, அண்ட் ஆஃபீஸர்ஸ் வேறு. அண்ட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அண்ட் இந்த மாதிரி சொல்கிறாரு, உனக்காக தான் நான் சோல்ஜராக போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் உங்கள் வீட்டில் வந்து அப்போ இல்லை, உனக்கு அந்த சம்மர் ஹாலிடேஸ் முடியும் பொழுதே நான் வந்து உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டுட்டேன். அண்ட் சொல்லிட்டு போயிருந்தேன், உனக்கு 18 வயசு ஆனதுமே நான் வந்து உன்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதனால தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு பக்கம் வந்து ஷாக்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால் அவருடைய ட்ரீம் ஜாபையே விட்டுட்டு நார்மலாக ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன தான் வந்து அது இப்போ போயிருக்கிறது அவருடைய ட்ரீம் ஜாபாக இருந்தாலுமே அவர் போக வேண்டிய பொசிஷன் இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோமா, நான் உன்னை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிறேன். அண்ட் நான் உன்னை கண் கலங்காமல் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு என்னால் லைக் 100% உண்மையாக சொல்ல முடியாது, ஏன்னா என்னுடைய ஜாப் அப்படி. பட் நான் உயிரோடு இருக்கிற வரையும் உன்னை கண் கலங்காமல் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் அவருமே வந்து பத்திரமா இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்களுமே வந்து ஹக் பண்ணிவிட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க, நான் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை மட்டும் மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை வழி அனுப்பி வச்சுருப்பீங்க. அவர் வந்து அந்த டைமில் ஏர் ப்ளைனில் தான் போயிருப்பாருடா, ஃப்ளைட்டில் தான் போயிருப்பார். அண்ட் ஏர்போர்ட்டில் உட்காந்துக்கிட்டு லைக் வீடியோ காலில் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ரொம்பவே லைக் ஒரு ஹாப்பி டியர்ஸ் வரும் இல்லையா, கல்யாணம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் பிரிஞ்சு போகிறீங்க. ரொம்பவே நீங்களும் கண் கலங்கி அவருமே கண் கலங்கி. அண்ட் அவருமே வந்து சரி ஓகேடாம்மா, பத்திரமா இரு, ஒழுங்காக சாப்பிடு, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாரு. நீங்களும் சொல்கிறீங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன், என்ன நீங்களுமே நல்லா பார்த்துக்கோங்க உங்களை. அண்டு நான் இங்கே ஒருத்தி இருக்க மறந்துடாதீங்க அப்படின்னு. நான் எப்படி மறப்பேன், மறக்கிறதுக்காக நான் இத்தனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம், ஒரு வருஷமா இல்லை கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. அண்ட் நீங்களுமே சொல்கிறீங்க, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி ஃப்ளைட்டுக்கும் வந்து டைம் ஆகிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவருமே வந்து காலை கட் பண்ணிவிட்டு போயிட்டு ஃப்ளைட் ஏறி அண்ட் அவருமே வந்து அவருடைய யூனிட்டுக்கு வந்து ரீச் ஆகிருந்திருப்பார். அண்ட் அதே மாதிரி அங்கே போயிட்டு கால் பண்ணி, நான் அங்கே ரீச் ஆகிட்டேனும்மா, பத்திரமா நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அண்ட் நீங்களுமே வந்து நான் இங்கே படிச்சிட்ருக்கீங்க, எக்ஸாம் லைக் இந்த மாதிரி கிளாஸ் டெஸ்ட்டெல்லாம் வருது இல்லையா, அதான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. அண்ட் இதே மாதிரி நாட்களும் நகர்ந்து போகுது. அண்ட் உங்களுக்கு செகண்ட் இயரில் செமஸ்டர் வரும் இல்லையா, அந்த மாதிரி செமஸ்டர் வருது. அண்ட் இதே மாதிரி செமஸ்டர் முடிஞ்சதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு வந்து ஒரு 10 days லீவ் வந்து உங்களை பேக் பண்ணி உங்களையும் கூடவே கூப்பிட்டு போயிட்டு இருப்பார். அண்ட் அங்கே வந்து கெஸ்ட் ரூம் புக் பண்ணி நீங்களும் அவருமே வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் அந்த மாதிரி அந்த ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு உங்களை மறுபடியும் ரிட்டன் பேக் வீட்டில் வந்து விடுற மாதிரிடா. அண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. நானும் போயிருக்கேன். அண்ட் அந்த மாதிரி வந்து அவருமே புக் பண்ணி அண்ட் உங்களையுமே அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ப்ளேஸே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. லைக் நீங்கள் இதுவரையும் உங்கள் ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய் இருந்திருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்க. வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டு பார்க்குறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரிலாம் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிளேஸ் எல்லாம் அப்படின்ட்டு. அந்த 1 month வந்து எப்படி போயிருக்கோம் அப்படின்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த 1 மாதம் முடிஞ்சிருக்கும். அண்ட் நாளைக்கு நீங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பணும். இன்றைக்கி நீங்கள் வந்து லைக் ஒரு டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு அந்த கையில் ஒரு கிட்ட வச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க காலையிலேயே. அண்ட் அவருமே வந்து வெளியே பிடி போயிட்டு வந்திருப்பார். போயிட்டு வந்து வர்ற நீங்கள் ஓடி போயிட்டு வெளியே கேட்டுக்கு வெளியே போயிட்டு ஹக் பண்ணிட்டீங்க. அண்ட் கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன சுகா, உன் பொண்டாட்டி ஒன்று என்ன ஒரு நிமிஷம் தனியை விட மாட்டா போலியா, என்ன அவ்வளோ மிஸ்ஸிங்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவருமே கேட்குறாரு, என்னடாமாச்சு அப்படின்ட்டு. அண்ட் நீங்களுமே வந்து யார் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பார்க்கல, காட்டுறீங்க. அந்த கிட்ட பார்த்ததுமே அவருக்குமே வந்து கண்ணில் தண்ணி கலங்குது, உங்களுக்கும் தண்ணி கலங்குது. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அண்ட் அவருமே வந்து அப்படியே உங்களை தூக்கி சுற்றுறாரு. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே பார்க்குறாங்க, என்ன இவன் பொண்டாட்டி தூக்கி சுற்றிட்டுருக்கான் வெளியவே அப்படின்ட்டு.
அண்டு பார்த்தா அவங்களுமே வந்து என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அண்ட் அவருமே சொல்கிறாரு என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி. அண்ட் அவங்களுமே டே மச்சான் கங்க்ராச்சுலேஷன் ரீட்டு கன்ஃபார்ம் இல்லை நைட்டுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு அண்ட் நிறையவே டீஸ் பண்ணி அண்ட் இதே மாதிரி நீங்களுமே வந்து அங்கேருந்து அடுத்த நாள் வந்து அவர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அண்ட் 10 டேஸ் தான் கூட இருந்திருப்பார். பத்திரமா இருமா அண்ட் ஹெல்த்தை பார்த்துக்கோ, பாப்பாவை பார்த்துக்கோ அண்ட் பாப்பாவை தம்பியானாலாம் எனக்கு தெரியல, பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தை நம்ம தான் வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மெதுவாக நீல் டவுன் பண்ணி உங்கள் வயிற்றுக்கிட்ட அம்மாவை பத்திரமா பார்த்துக்கூட செல்லும். அப்பா வந்து அம்மாவை வந்து உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன் அண்ட் உன்னைய அம்மாவை நம்பி விட்டுட்டு போகிறேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்து பத்திரமா இருங்க. அப்பாங்க வேலைக்கு போகிறேன் புரிஞ்சுதா? அப்பாங்க வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சா தானே அம்மாவுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு கொடுக்க முடியும். அண்ட் அப்போ தானே வந்து நம்ம ஃபேமிலி இன்னும் நல்லா வளர முடியும். நீங்கள் கேட்டதெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு வயிற்றுக்கெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அண்ட் அவருமே வந்து கிளம்பி இருந்திருப்பார். அண்ட் இதே மாதிரி லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக போகுது. லைக் உங்களுக்கு அடுத்தது வந்து அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கும், பொண்ணு குழந்தை தான், டெலிவரிக்கு அவர் வந்திருப்பார். அண்ட் இதே மாதிரி பாப்பா வளருது நடக்குது அண்டு ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறது அப்படி இப்படின்ட்டு ரொம்பவே ஜாலியாக போயிருந்திருக்கும். அண்டு பாப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வயசு ஆகும்பொழுது நீங்கள் மறுபடியும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. அண்ட் இந்த டைம் நீங்கள் ஃபேமிலியெல்லாம் போகலை, வீட்டில் தான் இருக்கீங்க. அண்ட் ப்ரெக்னென்ட் ஆகிக்கிட்டு அண்ட் நீங்களுமே சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் அப்போ தான் வந்து லீவ் முடிச்சு ஒரு 2 மாதம் ஆகிருக்கு போயிட்டு பார்த்தா எங்க 2 மாதம் ப்ரெக்னென்ட்டுங்க நான் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐயோ அப்படியாடா என் செல்ல குட்டி வீட்டுக்கு இன்னொரு குட்டி குழந்தை வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்திருப்பார். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்ததும் பொன் குழந்தை தான் பிறந்திருக்கும். அண்ட் அவருமே சொல்கிறாரு எனக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைடாம்மா, நீங்கள் 3 பேரும் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருந்தாவே எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பார். அண்ட் 2வது குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 3 மந்த்லேயே வந்து அவர் லீவ் வந்திருப்பார். டெலிவரிக்கு லீவ் வந்திருக்க மாட்டார். பட் டெலிவரி முடிச்சுட்டு லீவ் வந்து உங்களை அப்படியே ஃபேமிலி கூட்டிகிட்டு போயிட்டார் அங்கே அந்த குவார்ட்டர்ஸில். உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் புக் பண்ணி தனியாக அவங்கள கூப்பிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட வந்து உங்கள் குட்டி குழந்தைக்குமே வந்து இப்போ வந்து 1 வயசுக்கு மேலே ஆகிட்டு லைஃபு அவ்வளோ ஹாப்பியாக போகுது. உங்களுக்கு சண்டை அப்படின்னாக்க வரவே வராது. லைக் மனஸ்தாபம் அப்படின்றது கூட கிடையாது. இந்த மூஞ்சி முகத்தை திருப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, எனக்கு செட் ஆகலை இந்த கல்யாணம், எனக்கு இந்த மனுஷனை பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்தும் சரி சுகா வாயிலிருந்தும் சரி வந்தே இருக்காது. எனக்கு என் ஒய்ஃப் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். நீங்களுமே என் புருஷன் என்ன கண் கலங்காமல் பார்த்துக்கிறாரு, தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நிறைய வந்து அவ்வளோ கமெண்ட் பண்ணிப்பீங்க. லைக் எதிரில் நீங்கள் எப்படி பேசிப்பீங்க அப்படின்னாக்க லைக் ஒரு கப்பல் இருப்பாங்களே டீஸ் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு டீசிங் கப்பலாக இருப்பீங்க. பட் அடுத்தவங்க கிட்ட இன்க்ளூடிங் உங்களுடைய பேரண்ட்டாகவே இருந்தாலுமே அவருடைய பேரண்ட்டாகவே இருந்தாலுமே அவர் வந்து அவங்க பேரண்ட்கிட்ட உங்களை விட்டு கொடுக்காமல் பேசுவார். அவன் என் பொண்டாட்டி, அவன் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி. நீங்களுமே வந்து உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட அவர் என்னோடய புருஷன் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அண்ட் இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு அமையுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக நான் புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும் போன ஜென்மத்தில் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவீங்க. அவ்வளோ வந்து நல்ல கப்பலாக இருந்திருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி இருக்க அண்ட் எதிரில் எப்படி டீஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னாக்க அவருமே சொல்லுவார் என்னடி என்ன ஃபோனை நோண்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களுமே ஆமாம் இங்கே ஒருத்தர் இருக்கான் எனக்கு சீக்ரெட்டாக வந்து எனக்கு எக்ஸு தான் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னால சொல்ல, ஓஹோ என்னை விட்டுட்டு இன்னொரு ஆளை தேட ஆரம்பிச்சிட்டியா, பரவாயில்ல இருக்கட்டும், இங்கே பாருங்கடா செல்லங்களா அம்மா வந்து இன்னொரு ஆள் தேடிட்டாங்க, நம்ம இன்னொரு அம்மா பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னா அந்த குட்டி வாண்டுங்களோ ஆன்ட்டு ஒன்றுமே புரியல அப்படின்னாலும் அவங்க அப்பா கூட கோஷ்டி சேர்ந்துக்கின்னு அப்படி வந்து உங்களை எல்லாம் கலாய்க்குங்க. அண்ட் அவருமே சொல்லுவார் ஆமாம்மா உங்கள் அம்மாவுக்கு வயசாயிட்டு பார்த்தியா, குழந்தை பிறந்தது கொஞ்சம் வெயிட்டு கூட போட்டாட்டுக்குது ஒரு 10 கிலோ. அண்ட் உங்கள் அம்மாவை உரம் கட்டிட்டு இன்னொரு அம்மாவை அழகாக இருக்கிற அம்மாவை ஒல்லியாக்கிற அம்மாவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரிலாம் டீஸ் பண்ணுவார். என்ன தான் டீஸ் பண்ணாலுமே பட் அவருக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நீங்களுமே சொல்லுவீங்க ஆமாம் டைவர்ஸாக கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுத்துரு, ஓரம் கட்டுறது என்னத்துக்கு ஓரம் கட்டுறது, ஒரே அடியாக முடிச்சு விட்டுறேன் டைவர்ஸ் கொடுத்து
நானுமே வந்து உன் கூட வாழ்ந்து போர் அடிச்சு போயிட்டு நானுமே உன்னை விட அழகா, உன்னை விட ஹேண்ட்ஸமாக, உன்னை விட வந்து படிச்சவனா, உன்னோட பயங்கரமாக வேலையில் இருக்கிறவனா, உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறவனா பார்த்து, அதை விட உன்னை விட பயங்கரமாக நீ என்ன தங்கத்தட்டு வைரத்தட்டில் வச்சு தாங்குறவனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்பவே டீஸ் பண்ணுவீங்க. அண்ட் அவருமே வந்து அப்படியா, யோ என்னை விட எவனாச்சும் நல்லா பார்க்குறவங்க இருப்பானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டீஸ் பண்ணுவார். அண்ட் இதே மாதிரி வந்து லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக போயிருந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆயிட்டுடா, 4 இயர்ஸ் ஆயிட்டு. சின்ன பாப்பாவுக்கு 1 இயர் ஆயிட்டு. அண்ட் இதே மாதிரி அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்க, யூனிட் அங்கேருந்து வந்து வேறு இடத்துக்கு மாறும் இல்லையா, ஷிஃப்ட் ஆகும் பொழுது உங்களை அப்படியே ஃபேமிலியெல்லாம் வெக்கேட் பண்ணி கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு, அண்ட் அவருமே வந்து அங்கேருந்து பார்டர் கிளம்பி இருந்திருப்பார். அந்த டைமில் அங்கே வந்து லைக் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு பார்டரில். அண்ட் அவருமே வந்து லீவ் முடிச்சுட்டு கிளம்பும்போது எப்போவுமே வந்து அவர் அந்த வார்த்தையை வந்து சொல்லி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்காது. பட் ஃபஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருந்திருப்பார், பத்திரமா இருந்துக்கோம்மா, நம்ம 2 பாப்பாவையும் வந்து உன்னுடைய பொறுப்பில் விட்டுட்டு போகிறேன், பத்திரமா பார்த்துக்கோ, நான் உனக்காக இருக்கேன், அங்கே உனக்காக நான் வேலை பார்த்துட்ருக்கேன், அங்கே உன்னை பாதுகாக்க தான் நான் அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். அண்ட் ஓகே, நீ எனக்காக என்னுடைய ஃபேமிலியை பார்த்துட்டு, நம்மளுடைய ஃபேமிலியை பார்த்துட்டு நீ இங்கே எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. அண்ட் நான் திரும்ப வந்துடுவேன், ஓகேவா? எனக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாத, எனக்காக நீங்கள் அழுவாத. இன்கேஸ் நான் திரும்ப வரல அப்படின்னா நீ எனக்காக அழுவக்கூடாது, ஓகே? அங்கே நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன் அப்படின்ட்டு நீ நினச்சிக்கோ. உனக்காக தான் எல்லாமே, எல்லாம் நமக்காக தான், நம்ம ஃபேமிலிக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மனசு நெருடல் ஆகுது. சொல்கிறீங்க, என்னடா நீ பேசிகிட்டு இருக்க, நீ இல்லைன்னா நான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறீங்க. பட் வாய் சொன்னாலுமே கண்ணில் வந்து தண்ணி கலங்குது. அழுதுகிட்டே ஓடி போயிட்டு சுகாவை கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. கத்திரி அழுவுறீங்க. ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க? இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது, பத்திரமா போயிட்டு சீக்கிரமாக என்கிட்ட வந்துடுங்க, இங்கே நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னை ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணி வைக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவுறீங்க. சுகாவுமே ரொம்ப உங்களை லைக் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுகுறாரு. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேம்மா அப்படின்ட்டு. அவருமே சொல்கிறாரு, பத்திரமா இருந்துக்கூடா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு இந்த டைம் லீவ் முடிஞ்சு போகும்பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் திரும்பி வருவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக உனக்காக வருவேன், பாப்பா அவங்கள பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அண்ட் அவருமே வந்து கிளம்பி இருந்திருப்பார். உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள், இத்தனை வருஷத்தில் கல்யாணம் ஆகிட்டு 5 வருஷம் ஆகுது, உங்களுக்கு அவர் லீவ் முடிஞ்சு போயிட்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி லைக் அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஹாப்பியாக அனுப்பி வச்சுருப்பீங்க. பட் இந்த டைம் வந்து மனசுக்கு ரொம்பவே நெருடலாக இருக்குது. அவர் இந்த டைம் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நல்லா இருக்குமே, பட் லீவ் கிடைக்கலையே, லீவ் இல்லை, வர சொல்லிட்டாங்க, எமர்ஜென்சியாக கால் பண்ணி வர சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அவருமே வந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சேஃபாக நான் இங்கே லேண்ட் ஆகிட்டேமா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த மெசேஜுமே வந்திருக்காது. அண்ட் இதே மாதிரி ஒரு 10 டேஸ் போயிட்டு அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஃபோன் உங்கள் சுகா ஃபோன்லேருந்து வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்காது. பட் அதுக்கு பதிலாக ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபோன்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து கால் வந்திருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுமா, அதில் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டார். அண்ட் இதை தான் அவருடைய மொபைலுமே வந்து பாஸ்வேர்ட் போட்டிருக்கு, எங்களால் வந்து அதை ஓப்பன் பண்ண முடியல, அதனால தான் வந்து என் மொபைல்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறேம்மா, அண்ட் தைரியமாக இருங்க, அவர் உங்களுக்காக தான் வந்து இங்கே எல்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் லைக்
சொல்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் அதை கேட்டுட்டு இருந்தவங்க லைக் ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கீங்க. அண்ட் பக்கத்தில் உங்களுடைய மாமனார் மாமியார் தான் இருக்காங்க. அவங்க தான் ஃபோனை வாங்கி என்ன என்ன யார் பேசுகிறீங்க அப்படின்ட்டு கேட்க அண்ட் அவங்களுமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்க என்னது என் பையன் இல்லையா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், என் பையன் எப்போ தானே 10 நாளைக்கு முன்னாடி இல்லை முடிஞ்சு வந்தான், இப்போ இல்லைன்னு சொல்கிறீங்க எப்படி, அந்த மாதிரி. ஓகே ஓகே அந்த மாதிரி வந்து நம்பவே மாட்டேன்றாங்க. நீங்கள் நான் எதுக்கு நம்பணும், என்ன நீங்கள் எனக்கு கால் பண்ணி ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி மொபைலை வாங்கி அவ்வளோ கத்துறீங்க. பட் அந்த பக்கம் இருந்து உங்கள் சுகா இருக்கார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. அண்ட் அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா தங்கச்சி, நம்ம சுகா இல்லைடா, தைரியமாயிரு, நான் கூட வருவேன், இன்னும் 2 நாள் அங்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவ்வளோதான். இப்போ தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உண்மை அப்படின்ட்டு நம்ப தோணுது. அவ்வளோ அழுவுறீங்க, அவ்வளோ கத்துறீங்க. அண்ட் 2 நாளைக்கு அப்புறமே வந்து அண்ட் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே லைக் இந்த ஆர்மியில் வந்து ஃப்ளாக் நம்ம கையில் கொடுப்பாங்கடா, அண்ட் அவருடைய யூனிஃபார்மை நம்ம கையில் கொடுப்பாங்க. அது அந்த ஃப்ளாக் நம்ம கையில் கொடுத்துட்டு அது ரிட்டன் நம்ம வாங்கிப்பாங்க. அண்டு அதெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ அழுவுறீங்க. ஏன்னா சுகாவுக்கு அவருடைய யூனிஃபார்ம்னா அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த கேப் அடிக்கடி எடுத்து நீங்கள் போட்டுப்பீங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் நீங்கள் வந்து அவருடைய யூனிஃபார்ம் போட்டு அந்த கேப் எல்லாம் போட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருப்பீங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ அழுவுறீங்க. கடைசியாக ஒரே ஒரு தடவை அவர் முகத்தை பார்த்துக்கிறேன், அவருடைய முகத்தை நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ அழுவுறீங்க. பட் அதுக்கு அவங்க அலோவ் பண்ணல. ஏன்னா ஒரு சில மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கடா, ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க ஆர்மியில், லைக் மூவியில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதுவே வந்து ரியலாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. லைக் நார்மலாக அவங்க ஃபேஸ் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு, அவங்களுடைய ஃபேஸை ரிகக்னைஸ் பண்ண முடியாது, அவங்க ஃபேமிலியால் அந்த வந்து பார்த்து தாங்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டாக அவங்க ஃபேஸை கூட பார்க்க விட மாட்டாங்கடா. அந்த மாதிரி தான் சுகாவுடைய ஃபேஸை அவங்கள பார்க்க விட்டுருந்துருக்க மாட்டாங்க. அண்ட் அப்போது அவருடைய மொபைலுமே உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அந்த நிமிஷத்துலேயே நீங்கள் அவருடைய மொபைலில் வந்து பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நிறைய வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. லைக் அந்த 10 days அங்கே போயிட்டு அவர் இருந்தார் இல்லையா, அந்த டைமில் நிறைய வாய்ஸ் மெசேஜ். இங்கே ப்ராப்ளம் ஆகிருக்குடாம்மா, எனக்கு தெரியல நான் திரும்ப வருவேனான்னுட்டு, எனக்கு பயமாக இருக்குது, உன்னை விட்டு நான் போயிடுவேனோன்னுட்டு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுவேணும்னு பயமாக இருக்குது, நான் உன்னையும் பாப்பாவையும் மிஸ் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்குடா, மறுபடியும் உங்களை எப்போ பார்ப்பேன்னு தோணுது, பார்க்கவே மாட்டேன்னு பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் என் உயிரை போனாலும் பரவாயில்ல, எல்லாமே உங்களுக்காக தானே. நான் இங்கே கஷ்டப்படல அப்படின்னா நீங்கள் அங்கே கஷ்டப்படுவீங்க, நீங்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கீங்க, எனக்கு அதுவே போதும். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும் பொழுது, பொண்ணு பார்க்க வந்தப்போ நீ என்னை பார்த்து வைக்கப்பட்டு உன் முகத்தை திருப்பினேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் அவளை எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா. ஃபர்ஸ்ட் டைம் நான் உனக்கே தெரியாமல் ஒரு பிக் எடுத்தேன் பார்த்தியா, அதுதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பிக் எடுத்தது. இன்னை வரையுமே உனக்கே தெரியும், அதுதான் என்னுடைய வால்பேப்பராக இருக்குன்னுட்டு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணு, நான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணும் நீ தான், லாஸ்ட்டாக லவ் பண்ணுற பொண்ணும் நீ தான். எனக்கு நான் சாவறதுக்கு முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சிட்டு என் சாவு என்கிட்ட வந்துடுச்சுன்னுட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, ஆல்ரெடி 2 புல்லட் எனக்குள்ளே போயிட்டுடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உன் கூட 100 வருஷம் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். பட் 5 வருஷம் தான் என்னால் உன் கூட வாழ முடிஞ்சதில்ல. ஐம் சாரிடா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே. அண்ட் இதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இவ்வளோ நாள் வந்து கொஞ்ச நாள் வந்து லைக் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அழவே மாட்டாங்கடா. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்டு அவங்களே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கதறி அழுகுறாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லாமே முடிஞ்சிருக்கும், எல்லா ரிச்சுவல்ஸும் முடிஞ்சிருக்கும். அண்ட் இது எல்லாத்தையுமே தான் நீங்கள் அந்த பெட்டில் படுத்துட்டு நினச்சி பார்த்துட்ருக்கீங்க அண்ட் நினைக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி காதலுக்கு ஒரு எல்லையே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் கண்ணை மூட்டுறீங்க. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டுமே முடிக்கிறேன்டா. ஓகே. ஐம் சாரி. லைக் ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போயிட்டேனான்னு எனக்கே தெரியல. லைக் எனக்கு இங்கே எமோஷ்னலாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம் இல்லையா, உன் கூட சேர்ந்து 100 வருஷம் வாழணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. லைக் அவர் லீவ் முடிச்சு போகும்பொழுது, பாப்பா உங்களை உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன், பத்திரமா பார்த்துக்கோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம் இல்லையா. அது முக்கியமாக நான் இப்போ போகிறேன், திரும்ப வருவேனா அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்ட்டு இது எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்ட் இப்போ 15 டேஸ்க்கு முன்னாடி கிளம்புனார் இல்லையா, அவர் என்கிட்ட கிளம்புறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னை ஹக் பண்ணிவிட்டு அவர் எல்லாமே என்கிட்ட சொன்ன வார்த்தைகள். லைக் அவர் எல்லாமே கிட்ட அவ்வளோ ஃபீல் பண்ணி அவருமே அழுதுட்டு நானுமே அழுதுட்டு நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம்தான் இது எல்லாமே. ஓகேவா? ஓகே. ரொம்ப எமோஷ்னல். நான் எமோஷ்னல் ஆகிட்டேன். பட் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் கமெண்ட் பண்ண மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்கடா. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சேட் எண்டிங் தான் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் லவ் என்றைக்கு மாறாது இல்லையா. லவ் என்றைக்குமே லவ் தான். ஓகேவா? ஓகே. பாய். டேக் கேர்.